வணக்கம், என் பேர் அஃப்ரின். நான் வந்து ஆப்பக்கூடலேருந்து வரேன். விவேகானந்தா காலேஜில் பிஎட் ஜாயின் பண்ணியிருக்கேன், சங்ககிரி கேம்பஸில். ஸோ ஃபஸ்ட்டு நான் வரப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் யூஜி வந்து பார்த்திங்கன்னா வேறு காலேஜில் தான் வந்து பண்ணேன். ஸோ பிஎட்காக நான் இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் வரப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளால் சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபியராக வந்து ஃபீல் பண்ணுவேன் 4 பேருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு. ஸோ அந்த ஃபியரை போக்குனதே எனக்கு இந்த காலேஜ் தான். விவேகானந்தா காலேஜில் தான் வந்து எனக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிது. மைக்ரோ டீச்சிங் செஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்கூலில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கிளியராக வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்தா லாஸ்ட் டெஸ்கில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணி நம்ம எந்தெந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொன்னாங்க. அப்புறம் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே வந்து ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருந்துச்சு. அங்கேயுமே வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பிஎட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு தனியாக லைப்ரரி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைப்ரரியில் நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எஜுகேஷன் புக்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு லிட்ரேச்சர் பேஸ்ட் அந்த மாதிரி புக்ஸுமே நிறையா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைப்ரரி. அண்ட் அதே மாதிரி கேன்டீன் ஃபெசிலிட்டியுமே சங்ககிரி கேம்பஸ்குள்ளே வந்து இருக்குது. ஸோ கேன்டீன்லேயுமே எல்லா ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஜெராக்ஸ் செக்ஷனுமே காலேஜ்குள்ளே வந்து இருக்குது. ஸோ ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்குமே எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் போடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. எல்லாமே இந்த கேம்பஸ்குள்ளே வந்து அடங்கியிருக்கு. ஸோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு டீச்சிங் எய்ட்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸில் கரண்ட்டில் ட்ரைனிங்கில் வந்து இருக்கோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்மளோட இன்டர்வியூ வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்தினாங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்மளோட பாடி ஃபிட்னஸ் வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் கல்ச்சுரல்ஸ் வந்து இயர்லி நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நாங்கள் எங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போது காமனாக எல்லா காலேஜ்லேயும் வந்து பொங்கல் அந்த மாதிரி இதில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸுமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ்மஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிசிப்ளின், சேஃப்டி, நீட்னஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இது 5மே சேர்ந்தது வந்து விவேகானந்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நீங்கள் இந்த காலேஜை நம்பி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு டீச்சராக தான் வெளியே போவீங்கன்னு நான் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன். தேங்க்யூ.